ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் வனம். நம்ம இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்பெஷல், அதாவது சிறுகன்பூர் ஸ்பெஷல் பூசணிக்காய் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெள்ளை பூசணிக்காய். இங்கே இந்த மாதிரி தான் பூசணிக்காய் கிடைக்கும். நான் வெள்ளை பூசணிக்காய் 2 கீத்து எடுத்திருக்கேன். இதை தோல் சீவிட்டு நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு விதைகளும் தேவையில்லை, விதைகளையும் எடுத்துருங்க. தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை பீட்ரூட் சீவுறதுல நம்ம சீவிக்கலாம். இதில் நீங்கள் எதில் வேணாலும் சீவலாம். நான் பெருசில் தான் செய்ய போகிறேன். நம்ம இதில் சீவிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் அரைக்க தான் போகிறோம். அதனால் நீங்கள் பெருசு சின்னது எதில் வேணாலும் சீவிக்கங்க. நல்லா ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். அதில் தான் நம்ம அரிசி ஊற வைப்போம். அதனால் நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஜூஸை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள். இது கை வழுக்கும், கை சீவிரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். ஒரு பீஸ் சீவும் போதும் லாஸ்ட்டில் கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஆனால் அது பரவாயில்ல, நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போது அது அரைபட்டுரும். அதனால் பொறுமையாக பார்த்து சீவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்தது மெஷரிங் கப்பில் நான் மெஷர் பண்ணப்போ எனக்கு 3 கப் வந்திருக்கு. அந்த ஜூஸு, அந்த திருவுண சதை பகுதி எல்லாம் சேர்த்து எனக்கு 3 கப் இருக்குது. இதை இப்போ நான் ஊற வைக்கிற பாத்திரத்துலேயே சேர்த்துக்கிறேன். அடுத்தது இட்லி அரிசி நமக்கு தேவை. இட்லி அரிசி அதே கப்பில் 2.25 கப் நான் அரிசி எடுத்துருக்கிறேன். இட்லி அரிசி மட்டும். இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வெறும் அரிசியை மட்டும் நம்ம இங்கே துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கணும். அந்த பூசணிக்காயில், துருவி வச்சுருக்க பூசணிக்காயில் சேர்த்துக்கணும். தண்ணி இருக்கக்கூடாது. இது அந்த பூசணிக்காயில் இருக்கிற தண்ணியோடு ஊறணும். தண்ணி இல்லாமல் தண்ணி நல்லா வடிச்சிட்டு கையில் எடுத்து போட்டுக்கோங்க. சும்மா 2 கழுவிட்டு உடனே போடுங்க. இல்லைன்னா அரிசி கொஞ்சம் ஊறிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு இதில் நிறைய தண்ணி சேர்ந்துடும். காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாயை நம்ம இப்போ இந்த அரிசி கூடயே சேர்த்து ஊற வச்சிடலாம். அப்போ தான் கிரைண்டரில் ஈஸியாக அரைப்படும். நான் எடுத்திருக்க மிளகாய் அவ்வளோ காரம் இல்லை, அதனால் நான் நிறைய மிளகாய் போட்டிருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. கொஞ்சமே கூட தண்ணி சேர்த்துறாதீங்க. அந்த பூசணிக்காயில் இருக்க தண்ணியிலேயே நல்லா எல்லாம் ஊறுனா தான் நீங்கள் சாப்பிடும்போது அது நல்லா பூசணிக்காய் வாசனை இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். அதனால் நல்லா பெசரி விட்டு ஊற வச்சுக்கோங்க. தண்ணியே சுத்தமாக சேர்க்கக்கூடாது. பூசணிக்காய் ஜூஸில் தான் அது நல்லா ஊறணும். அந்த அரிசி மிளகாயெல்லாம் நல்லா உள்ளே அமுத்தி வைங்க. அப்போ தான் மிளகாய் நல்லா ஊறும். அதே மாதிரி இது ஊற வைக்கிற நேரம் ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுவே நமக்கு போதும். நான் கிரைண்டரில் அரைக்கிறேன். ஃபஸ்ட்டு அதில் காஞ்ச மிளகாவெல்லாம் பொறுக்கி போட்டுடுறேன். ஏன்னா அரிசி சீக்கிரம் அரைஞ்சிடும், இல்லைன்னா அப்புறம் மிளகா அரையாமல் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அங்கங்கே சிக்கும் மிளகா பயம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கையால் எடுத்து விடுங்க. இல்லை அப்படின்னா இந்த கிரைண்டருக்கு ஒரு கரண்டி மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை பயன்படுத்தி எடுத்து விடுங்க. நான் கையாலே எடுத்து விட்டுட்டேன். நான் அரிசி போடலை, வெறும் மிளகா தான் போட்டுட்ருக்கேன். மிளகா ஒரு 75% நல்லா அரைஞ்ச உடனே நீங்கள் அரிசி சேர்க்கலாம். இல்லை அப்படின்னா அரிசி அரைஞ்சிரும், மிளகா நின்றும். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. நல்லா கையால் புழிஞ்சிட்டு கிரைண்டரில் போடுங்க. மிக்சியில் போட்டாலும் அதே மாதிரி தான், நல்லா கையால் புழிஞ்சிட்டு போடுங்க. தண்ணி தேவைன்னா மட்டும் ஊற்றுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் புழிஞ்சு போடுறதே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கிரைண்டர் அப்பப்போ ஸ்ட்ரக் ஆகும். ஏன்னா பூசணிக்காய் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது அங்கங்கே போய் ஒட்டிக்கும். அதனால் ஸ்ட்ரக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வடைக்கு நம்ம மாவு அரைச்சி எடுக்கிற பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துலேயே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாரங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அரிசி நல்லா மசிஞ்சிருச்சு. அதுதான் இதுக்கு பதம். தண்ணி கவனமாக பார்த்து பக்கத்தில் இருந்து ஊற்றுங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா வடை கண்டிப்பாக வராது, அப்புறம் போண்டா மாதிரி தான் இருக்கும்.
கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/4 கப் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லை அப்படின்னா அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி வந்து அந்த மாவோட ரொம்ப சேர்ந்துடும். அப்போ வந்து வடை கொஞ்சம் எண்ணெய் பிடிச்சிரும். நல்லா பொறுமையாக எல்லா பக்கமும் எடுத்து விட்டு மாவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், தண்ணி மட்டும் பார்த்து கவனமாக அரைங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வடை வராது, நல்லாவும் இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி பார்த்துக்கங்க. இப்போ கடாய் நல்லா சூடாயிருச்சு, பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நிறைய எண்ணெய் ஊற்றணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கடாயில் 1/4 பகுதி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டா போதும். எண்ணெய் வந்து நீங்கள் வடை போடும்போது நல்லா சூடாக இருக்கணும். போட ஆரம்பித்தோடனே ஃப்ளேம் நல்லா குறைச்சிருங்க. இந்த வடைக்கு ஓட்டை போட்டு போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சும்மா கையில் எடுத்து தட்டிட்டு நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். பொறுமையாக போடுங்க. நீங்கள் வேணும்னா ஒரு வடைக்கும் தண்ணி கையில் நினச்சிக்கலாம். ஆனால் நான் நினைக்கல, அப்படியே தான் போடுறேன். ஃபஸ்ட்டு அங்கங்கே ஒட்டியிருக்க மாதிரி தான் இருக்கும். இது குச்சி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு சினுக்கரிக்கின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எதாவது வச்சு ஒட்டியிருக்கிறத மட்டும் எடுத்து விடுங்க. அது வேக அதாவே பிரிஞ்சு வந்துடும். நார்மல் பருப்பு வடைலாம் செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் பிடிக்காது. ஆனால் இந்த வடைக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிடிச்சிருக்கும். நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் காட்டுறேன். ரொம்ப பிடிக்காது, ஆனால் லைட்டாக எண்ணெய் பிடிக்கும். நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊரில் அந்த பூசணிக்காய் சீசன் நம்ம பயிரிடுவோம் இல்லையா, அந்த சீசன் விளைஞ்சி வந்த உடனே எல்லார் வீட்லேயும் இதை கண்டிப்பாக செய்வாங்க. நான் வந்து இதை சின்ன பிள்ளையிலேருந்தே சாப்பிட்ருக்கேன். காய் சாப்பிடாத பசங்களுக்கு நம்ம எப்படியும் செஞ்சு தரலாம். குழந்தைங்களுக்கு இது கொஞ்சம் வெயிட் போடும். காய் ரெண்டாவது நம்ம எண்ணெயில் பொரித்து கொடுக்குறோம். அதனால் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் கிடைக்கிது, பூசணிக்காய் கிடைக்கிது அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. அப்படி இல்லைனா மாதத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. ஆனால் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அவங்களே கண்டிப்பாக கேட்பாங்க, அன்றைக்கி செஞ்சிங்கள அதே வடையை இன்றைக்கும் செய்யுங்க அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வடை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்குது. நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்திங்க அப்படின்னா தான் இந்த கலரில் வரும். எல்லா வடையும் பொரிச்சாச்சு. கடைசி எண்ணெய் நான் வந்து இது ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக எடுத்து வச்சேன். இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ளார வடை காணா போயிடுச்சு. திரும்பி இதை அடுத்த செட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் மிரட்டி வச்சுருக்கேன், ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த வடை சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.